வெல்கம் டு சக்தி வைப். ஓகே, எல்லாத்துக்கும் இந்த லோகோ ஓகே தானா? வெச்சு எடுக்கிறது இல்ல கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணுவோமா? வேற மாதிரி நான் இப்படி எல்லாம் நீங்களே சொல்லி கலந்து சொல்லுங்க. கொஞ்சம் ட்ரெண்டிங்கா எல்லாரும் பாக்குற மாதிரி கொஞ்சம் ஆக்ஷனா. ஓகே, வைப் வச்சிடலாமா? வைப் வச்சிடலாமா? அந்த மாதிரி. ஓகே, கோயிலுக்கு போறோம் நம்ம எல்லாம் வைப்பா வைக்கிறோம். வைங்க கீழ. ஓகே வாங்க ட்ரை பண்ணுவோம். புதுசா வெல்கம் டு சக்தி வைப். ஓகே, நம்ம எங்க போறோம்னா நம்ம சேனலுக்கு இன்னைக்கு வந்து பூஜை போட போறோம். எல்லாம் படத்துக்கு பூஜை போடுவாங்க, நம்ம இன்னைக்கு சேனலுக்கு பூஜை போட போறோம். எங்க போயினா நம்ம முருகன் டெம்பிளுக்கு, எல்லா சிங்கப்பூர்ல உள்ள எல்லா முருகன் டெம்பிளுக்கும் போயிட்டு நம்ம இன்னைக்கு பூஜை போட போறோம். ஃபர்ஸ்ட் ஜூராங்கிஸ்ட் போறோம், ரெண்டாவது புக்கி பார்த்தோம், மூணாவது டோபிகாடு, நாலாவது ஈசூன், கடைசியா ஃபைனல் பண்ணிட்டு ரெண்டாவது புக்கி பார்த்தா கிடையாது, புக்கி பாஞ்சாங்க. எல்லாரும் நம்ம சக்தி வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதை விட நல்லா எடுக்கும். எல்லாத்தையும் எங்க கோயிலுக்கு தான் போறோம். எங்க போறோம்னா எந்த வழியா போறோம்னு தெரியலையே. அந்த ரோபோட் பஸ் எடுத்து போலாமா இல்ல எப்படி போறதா? உங்க வசதியை பொறுத்து தான் இருக்கு. ஏய், நீங்க பஸ்ல போறதா? ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே அவர் தான் நமக்கு. இன்னைக்கு மதியம் நம்ம வந்து பாலமல்லி காம்போ சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு தேக்கா போய் பாலமல்லி காம்போ அது வாங்கி தர போறோம். இன்னைக்கு அவரு ஆமா, 15 சொல்லி ஒரு ஆளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடுறேன். ஓகேவா? இருக்கிற வயிறு கொஞ்சம் சின்னதாக்க வெளிப்ப உள்ள தள்ளு. தேவையில்ல. கீழே பாரு, கீழே பாரு, கீழே பாரு. பாத்து பிளாட் பார்த்து வா. குடிக்கலான்னு பார்த்தேன், உடஞ்சிச்சு. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. நீ இதுல ஒண்ணுமே ஒட்டிருந்தீங்க. அது வேலை ஒட்டிருந்தேன். அது அந்த பக்கம் பார்த்து நம்ம கேமராமேனுக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சு அவன் 6 மணிக்கு வந்து அவனுக்கு டீ வாங்கி கொடுத்து இட்லி வாங்கி கொடுத்து அதெல்லாம் முடிச்சுட்டு 2000 வெள்ளி போனு 70 வெள்ளி கிம்பிளா அங்குலா கிம்பிளா எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. தம்பிக்கு எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் செஞ்சாச்சு. வீடியோ ஏறானா பண்ணி போன போட்டு உடைச்சிட்டாப்புல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோட்டை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? கையில கிம்பிளும் கொடுத்தாச்சு. போனுக்கு வாங்கி கொடுத்த மனுஷனை பாரு, அவர் முகத்தை பாரு, பச்சை புள்ளடா. அவரை போய் இந்த மாரி உன்னையும் ஒரு கேமராமேன் மதிச்சு கேமரா கையில கொடுத்து உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டடா. சிறப்பு. இப்ப அதுவா முக்கியம்? அவரு போனை உடைச்சிட்டியடா, இப்ப என்னடா பண்ணுவாரு அவரு? கேமரா அங்க பாரு, போன் எல்லாம் எப்படி உடஞ்சிருக்கு, சில்லுலாம் உடஞ்சிருக்கு. கவர் போட்டா போன முடியல. இன்னைக்கு தானே போனை ஓபன் பண்ணாங்க, ஃபுல்லா உடஞ்சி தள்ளிட்டாடா. அது பின்னாடி உடஞ்சிருச்சு, கேமரா உடஞ்சிருக்கு. முதல்ல அவ போனி பண்ணியாச்சு, அவ்வளவுதான். முதல்ல மாற்றுறது அடுத்த விஷயம். போனே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. வீடியோ பிளாஸ்ட் ஆகுமா? டபுள் பிளாஸ்ட் கட்சி. காஸ்ட்லியான செருப்பு 150 ரூபா. இங்க இருந்து பேசி போறது போயிட்டே இருக்கிறேன், போயிட்டே இருக்கிறேங்க. எங்க போறேன் எல்லாம்? எங்க வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம எங்க வந்திருக்கோம்? ஜூராங்கிஸ்ட் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். முருகன் கோயிலுக்கு வந்து எல்லாம் தெரியும். எதுக்கு வந்திருக்கா? சாமி கும்பிட்றதுக்கு. என்னத்துக்கா? நீ நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும்னு கிடையாது, இந்த விழாக்கு வந்து நல்லா போகணும்னு சொல்லிட்டு. ஓகே, விழாக்கு நேம் என்ன? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா.
சக்தி வைப்டா. சக்தி வைப் இவனை அழைச்சிட்டு வந்திருக்கோம் நம்ம, பாத்துக்க. சக்தி வைப். ஓகே, நீ ஜூராங்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். போயிட்டு உள்ள போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த கோயிலோட பெருமை எல்லாத்தையும் நம்ம இப்ப பேச போறோம். ஓகே, வாங்க போவோம். வரப்பாடு பத்தி ஒரு கிலோ 3 நாள் மதியம் சாப்பாடு அது என்ன தெரியல. இந்த கோயில் வந்து 1993 தொடங்கப்பட்டு 2024 கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கப்பட்டதுக்கு 6 அடி உயரத்துல முருகன் சிலை உள்ள வச்சிருக்காங்க யாகசாலையில. இதுல வந்து சிறப்பான விதம்னா கும்பாபிஷேகத்து அன்னைக்கு 15,000 பக்தர்களை வந்து கலந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம நம்ம இந்தியாவில இருந்து வந்துதான் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க. 2005ல இங்க வெள்ளி ரதம் ஊர்வலமா இந்த ஜூராங் ஃபுல்லா சுத்தி வரும். அதோட இந்த ஏரியாவோட அது சிறப்பு அம்சம். இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம். வந்து பார்க்கணும்னா ஜூராங் ஸ்டேட் பக்கத்துல தான் இருக்கு. பஸ் நம்பர் இங்க வெளியில இருக்கு. நாங்க அப்புறமேட்டு போட்டு வரோம். பஸ் நம்பர் 933ல ஏறி வந்தா பக்கத்துலயே இருக்கு. இறங்கி வந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் வாக்ஸ்ல பக்கத்துல இறங்கி நடந்து வந்துடலாம். எல்லாம் வந்து இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, சாப்பாடு கிடைக்கல இந்த கோயில்ல. உண்மைதானே? எதையும் விட போற கிடையாது. கோயிலுக்கு வரணும்னா காலையில கிளம்பி வரணும். ஓகேவா? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கா? 5 மணிக்கு தான் கோயிலுக்கு. 5 மணிக்கு வந்து வெறும் கோயிலை பார்த்துட்டு போகலாம். 6 மணிக்கு கோயில். இன்னைக்கு வந்ததுனால ஒன்னால இந்த கோயிலை நம்ம மிஸ் பண்ண போறோம். பஞ்சாபம் மிஸ் பண்ண போறோம். சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே உட்காந்து அந்த கோயிலை பார்த்துக்கலாம். கண்டிப்பா கோயிலை பார்த்துட்டு அதுக்குள்ள இடையில 4 மணிக்கு அம்மா பண்ணக்கூடாதீங்க. கோலமதி காம்பா நான் தான் இடம் பார்த்து வச்சுட்டேன். உங்களுக்கு தான் எந்த இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் என்னன்னு சொல்லி பிரேக் டைம் 4 மணிக்கு காம்பா சாப்பிட்றோம். இன்னைக்கு கோலமதி காம்பா எல்லாம் சாப்பிட்றோம். நீ சம்பளம் போட்டாச்சுல? நீங்க ரெடியா பட்டன் வெடிக்க உள்ள ஈடா ஈடா உள்ள என்ன உள்ள இருக்கு சொல்ற? இருக்கு. அடுத்த 2 பேர்ல எங்க புரியல. அடுத்த 2 பேருக்கு இல்ல, நான் இந்த கோயிலுக்கு வரல. அடுத்த 2 கோயிலுக்கு வருவேன்னு கேட்கிறேன். எப்படி வருவா? பஸ்ல தான். பஸ் காடு கண்டி காடு காடு இல்லையே. போன டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு எங்க வந்துருக்கோம்னா புக்கித்திமால இருக்க முருகன் டெம்பிள், ஹில் டெம்பிள்ஸ் தான் வந்திருக்கோம். அங்க பார்க்கலாம். இந்த கோயிலோட பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா நம்மளோட அண்ணன் சிங்கம் சொல்லுவாப்புல இதோட பெருமை எல்லாத்தையும். இதை வந்து 2 நாளா வந்து புக்கி பார்த்தான்னு சொல்லி எங்களை குழப்ப விட்டாரு. இன்னைக்குதான் இது புக்கி பாஞ்சாங்கன்னு சொல்லி கரெக்டா இருக்காரு. எப்படி அவருக்கு தெரியுதுன்னா, கரெக்டா ரொம்ப நாளா இருக்காரு. 15 வருஷமா இருக்காரு. 15-16 வருஷம் இருக்காரு. அவருக்கு தெரியும். நம்ம ஆளுங்க மண்டையில தான் சின்ன சின்ன கிளிப்பா பேசும்போது இங்க வச்சு பேசுங்க. இங்க வச்சுக்கிட்டு இப்படி 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 ஆட்டினா எங்க மைக் காதுல விழ போகுது. 1960ல திரு சண்முகம் என்பவர் மந்திரம் ஐயர் சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோம். நானே வந்து பாத்தியா நீ சொல்றதுக்கா காதுல வேணா விழும். அப்புறம் என்ன விழும்?
நீ சொல்றேன் காதுல விழும், பேசுறேன் காதுல விழும். ஆள்லாம் போட்டு பேசுவோம் பதட்டம். பதட்டப்படுறதுலாம் ஒண்ணும் கிடையாது. இதை எடுத்து படம் பண்ணி சொல்லிடு. ஓகேவா? மண்டல கதையா மண்டல ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. நீ பாத்துக்கணுமா? பார்த்து சொல்லிடுறியா? பார்த்து அப்படி படிக்கணும். ஓகே சரி, நான் மனப்பாடம் எல்லாம் பண்ண முடியாதான், பார்த்து சொல்லிடுறேன். சரி, நம்ம பேர் என்ன? நம்ம பேரு, நமக்கு சேனலோட பேர் வந்து சக்தி வைப்ஸ். இவன் சொல்றதானே நீ, இவன் கேமரா மேன ஃபர்ஸ்ட் ஆப்ல போட சொல்ற. சொல்றா ஏடா நீ கேக்குறது? சரி ஓகேடா. இந்த கோயிலோட சிறப்பு அம்சத்தை வந்து சொல்றா. நீ உனக்கு எல்லாம் தெரியுதானே? எனக்கு எல்லாம் தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஓகே, தெரிஞ்ச வரைக்கும் கேட்கிறோம். 1960 RAF படையில இருந்து சண்முகம் என்பவரால சுங்கை தங்காவூர்ல மலையில வந்து முனீஸ்வரர் மாரி ஒரு உருவத்தை வந்து குன்று மேல ஒரு சிலை மாரி பார்த்து அதை முனீஸ்வரனை வச்சு வழிபாட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகே. அது எதிர்காலத்துல எப்படி மாறிடுச்சுன்னா முருகன் டெம்பிளா மாறி இப்ப இங்க பெருசா வந்து கட்டி நம்ம மக்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க. இது எங்க இருக்குன்னா புக்கித்திமா ரோட் புக்கிப்பாண்டி எம்ஆர்டி பக்கத்துல இருக்கு இந்த கோயில். இந்த கோயில்ல வந்து முருகன் வந்து வள்ளியோட தரிசனம் கொடுப்பாங்க. வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியா போங்க. கோயிலோட ஓப்பனிங் ஹவர்ஸ் காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும். முன்னோர்கள் போட்ட வீடியோ. ஈவினிங் டைம் 7 மணில இருந்து 11:45 வரைக்கும் ஓப்பன். அந்த காலத்துல நாங்களே லேட் ஆனதுனால எங்களை வெளில போக சொல்லிட்டாங்க. பாருங்க, நீங்க பாக்கணும்னா பாருங்க, நல்லா சாத்தியாச்சு. 12 மணிக்கெல்லாம் க்ளோஸ். தெரிஞ்சு போச்சு. நீங்க அதெல்லாம் நம்பி வந்து ரிஹர்சல் பார்க்க சொன்னா பார்க்கல. இங்க வந்து 1 மணி நேரம் அந்த கண்டென்ட் போய்கிட்டே இருக்கு. எங்கே வந்திருக்கோம்னா சிங்கப்பூரில் உள்ள டோபிகாடு முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். தண்டாயுதபாணி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த டெம்பிளோட நம்ம சிறப்பு அம்சத்தெல்லாம் பற்றி நம்ம முருகன் உதயன்கிட்ட கேட்போம். இது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, மாப்பிள்ளைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. நீ மறந்துட்டேன்னா அப்போ மாப்பிள்ளை உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா நான் இங்க சொல்ல மாட்டேன். எல்லாரும் உள்ள வாங்க. ஓகே, உள்ளே போயிட்டு திறந்து விட்டாரு. சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டு உள்ள அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் சிறப்பு அம்சத்தை. வெளியில இந்த கோயிலோட சிறப்பு அம்சத்தை பத்தி சொல்றதா சொன்னேன். ஆமா. வெளியில வந்து படைச்சு முடிச்சுட்டு சிறப்பு அம்சத்தை மக்களுக்கு நீனே எடுத்து சொல்லிடு. சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோயில் பேரு ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகன் கோயில். இது 1859ஆம் ஆண்டு நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் உருவாக்கப்பட்ட கோயில். 67வது நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. சிங்கப்பூர்ல இது 67வது நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. 1859ஆம் ஆண்டு வேல் வழிபாடு தான் ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க இந்த கோயில்ல. அரச மரத்து அடியில கீழே வேலை வச்சு தான் ஆரம்பிச்சாங்க இந்த கோயில். அதுக்கப்புறம் நிலம் எப்படி வாங்கினாங்கன்னா பிரிட்டிஷ் அதிகாரி தாமஸ் ஓக்ஸ் வாரிசுகளிடம் இருந்து இந்த நிலத்தை வாங்கப்பட்டு செங்கல் வழிபாடு தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் 1860 தான் முதல்ல இங்கே தைப்பூசம் கொண்டாடினாங்க. ரேஸ் போஸ்ட் கோயிலில் உள்ள பெருமாள் டெம்பிள்ல இருந்து தான் காவடி பால் குடம் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே வந்து வழிபடுவாங்க. அது இங்கே சிங்கப்பூர்ல ஒரு பெரிய விமர்சையாக நடைபெறும். செலிப்ரேஷனாக இருக்கும். தைப்பூசம் பங்குனி உத்திரம் ரெண்டுமே இந்த கோயிலில் ரொம்ப விமர்சையாக நடைபெறும். நம்ம வந்து டோபிகாடு முருகன் கோயிலை வந்து தண்டாயுதபாணி கோயிலை உள்ளே பார்த்தாச்சு. நம்ம வந்ததுனால சிறப்பு தரிசனமும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதில் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, உதயனுக்கு பிரசாதம் கிடைக்கல. என்னோட பிரசாதத்தையும் தரேன்னு சொன்னேன், அதுவும் கிடைக்கல. அதனால இன்னைக்கு வந்து அவர் நமக்கு பிரசாதம் வந்து வாங்கி தருவாப்புல. வாங்கி தரேன், கண்டிப்பா வாங்கி தரேன். அடுத்த கோயிலுக்கு போறோம். நம்ம அடுத்த கோயில் எங்க போறோம்? ஈஸ்வன் முருகன் கோயிலுக்கு போறோம். போயிடுவோமா? எப்படி போறோம்? எம்ஆர்டில போறோம். எம்ஆர்டில தான் போய் வேற வழி கிடையாது. நீ டாக்ஸி புக் பண்ணனா டாக்ஸில ஏறி போயிடலாம். என்னது, நீங்க மட்டும் பே பண்ணா போதும். பேங்க் கார்டு வச்சிருக்க, நீ பண்ணிடலாம். உங்க பேங்க் கார்டு கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். பேங்க் கார்டு இருக்கு, ஆனா கொடுங்க, கையில கொடுங்க. ஓகே, எனிவே நம்ம எப்படியோ போய் சேர்றோம். போயிட்டு ஈஸ்வரன் டெம்பிள்ல போயிட்டு பாலசுப்ரமணிய சாமியோட தரிசனத்தை பெறோம். டக்குன்னு யோசனை வரல. நம்ம திரும்ப கேமராமேன் எடுக்கிறான்டா, கேமரா போறோம்னு சொல்லிட்டு உள்ள போய் விழுந்து கிடக்குறான். ஃபர்ஸ்ட் நீ ஸ்டெடியாயிரு,
ஓகேவா? நீ சரியா எடுத்துட்டு அப்புறம் வந்து நீ எங்களை பத்தி வீடியோ எடு. ஒன்னதான்டா கேமராமேன் அழைச்சிட்டு வந்திருக்கோம். வந்த உடனே போனையும் உடைச்சிட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்ட. இப்ப போய் மறுபடியும் கீழே விழுவுற. ஓகே, எனிவே இந்த விளாக் நல்லா போனா சந்தோஷம். பாக்குற நீங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போதுமே இருக்கணும். எவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு இருக்கோம். எம்ஆர்டி கிட்ட நம்ம தான் போகணும். எம்ஆர்டி நம்ம கிட்ட வராது. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். தெளிவா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஆனா எவ்வளவு தெளிவா தூரம் இல்லாம இருக்கு? இருக்க முடியும். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகும் நம்ம யூஷன் போறதுக்கு. இன்னும் 1 மணி நேரமா? நடந்து போனா ஒரு 4 மணி நேரம் ஆகும். எப்படி நீங்க எம்ஆர்டில வரீங்களா இல்ல நடந்து வரீங்களா? நட சாத்திடுவாங்களா? இப்படி அது நீங்க நடக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் ரெடியா தான் இருக்கேன். ஃபயரா இருக்கு, தெரியுதா எவ்வளவு வேகத்துல இருக்கா? நடந்தாக்க ஒரு 100 கிலோமீட்டர் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர்லாம் சிங்கப்பூரே கிடையாதுடா. கிடையாது 100 கிலோமீட்டர். மொத்தம் 35 கிலோமீட்டர்ல அப்பனா சிங்கப்பூர் ஒரு 30 இல்ல 40 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்றதெல்லாம் பொய்யா? பொய்யா கூட இருக்கலாம். கிடைக்கலனாக்கா நம்ம முதலாளி சாப்பாடு வாங்கி தருவாப்ல நைட்டு. சரி, கிடைக்கலன்னா நான் வாங்கி தரேன். ஓகே, கிடைக்கும். கிடைக்கலனாலும் கிடைக்க வைக்கிறோம். எங்க வரு? எனக்கு பேங்க் கார்டு நம்மள்ட்ட தான் இருக்கு. அப்போ ஓகே, டபுள் ஓகே. இல்ல, மதியம் வெஜ் வாங்கி போட்டு இது பண்ணிட்டாப்ல. நைட்டு நான்வெஜ் தான். சாமி கும்பிடும் போது வெஜ் தான் சாப்பிடணும். சாமி கும்பிட்ட பிறகு தான் சொல்றாங்க. முடிச்ச பிறகு சாமி கும்பிட்டு வீடு பக்கத்துலயே இருக்கு, அப்படியே போயிட வேண்டியதான். இப்படி அவங்க அதான் நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறது கடைசியா பினிஷ் பண்ணி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே, எனிவே சாப்பாடு சாப்பிட்டு தான் போவோம். ஆமா கன்ஃபார்மா வந்துட்டோம். அதுவும் நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். முருகா, எப்படியாவது அன்னதானம் கிடைக்கணும், பிரசாதம் கிடைக்கணும், இவனுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கணும். ஈசன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஈசனுக்கு பக்கத்துல தான் இருக்கும். கான்பரா இறங்கி பக்கத்துல நடந்து வந்தா ஈசன் கோயில். ஓகே தானே? கடைசி எல்லாத்தையும் கடைசி கோயிலா ஈசனை முடிக்க போறோம். ஈசூன்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த இதெல்லாம் இருக்கு. அதை கடைசியா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அது ரொம்ப சிறப்பு அம்சம்லாம் இருக்கு. அது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம். சரி, இப்ப நம்ம ஈசன் கோயிலுக்கு போவோம். ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா உங்க சார்பா? இல்ல, கடைசியா நம்ம முடிச்ச வரைக்கும் பேசுவோம். கடைசி மாதிரி எப்படி? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஓய், அங்க பாரு போட பாத்துல கோடு மாரி. இப்ப நம்ம எல்லாம் போகணும். இந்த மாதிரி தான் இங்க போகணுமா? கமான் லைக். ஓகே, வா வா வா, நீங்க ஓடிட்டே இருங்க. ஓகே ஓகே. ஃபைனலா வந்தாச்சு. முருகன் டெம்பிளுக்கு வந்தாச்சு. பாலசுப்ரமணியன் டெம்பிளுக்கு வந்தாச்சு. நம்ம ஈஸ்வன்ல ஏய் போன் எடுத்தது போதும், வாங்க போட்டோ. இதுல தான் இது கேமரா இதெல்லாம் எல்லாம் இருக்கு, எல்லாம் ரெடியா பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனல் பண்ணிட்டு போவோம். ஓகே, அங்க டெம்பிளை காட்டிட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் சாமி கும்பிடுறவங்க இப்படியே கும்பிடுறங்க. எல்லாத்துக்கும் பெரிய கிளிப்பா எடுக்க. ஆசைப்பட்ட மாதிரி சாப்பாடு கிடைச்சிருச்சு. கியூவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ பிரச்சனை இல்லை. சாப்பாடு இன்னைக்கு வாங்கி தர வேண்டியது இல்லை. நம்ம பிரசாதம் ரெடி. ப்ரொடியூசர் சார், இந்த மைக்கை கொஞ்சம் பெரிய மைக்கை வாங்கி தரீங்களா? எனக்கு பெரிய மைக்கு எவ்வளோ பெருசு? இவ்வளோ பெருசு.
இவ்வளவு பெருசு வாங்கி கொடுக்குறேன். இந்த சின்னோண்டு மைக் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த மைக்குக்கே உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இல்ல. இவ்வளவு பெருசு நெஞ்சு ஃபுல்லா வச்சுட்டு தெரியுங்க. நீங்க வாங்கி கொடுத்த மைக்குக்குள்ள கண்டென்ட்லாம் கொடுத்துட்டோம். இதுக்கு இவ்வளவுதான். அதை மக்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மைக்குக்குள்ள கண்டென்ட் நீ பேசிருக்கியா இல்ல பேசலையான்னு தெரியும். அவங்களுக்கு தெரியும். ஓகே தெரியும். அடுத்து பெரிய மைக் இருந்தா தான் வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம். பெரிய மைக் உனக்காக இவ்வளவு பெருசுல வைக்குது, அதை வாங்கி நெஞ்சில கட்டி விட்டுறேன், பேசிட்டே வந்துட்டு. சரி ஓகே. ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஃபைனலாக நம்ம ஈஸ்வரன் டெம்பிளை முடிக்க போகிறோம். இதோட சிறப்பு அம்சத்தை பற்றியும், இது எப்போ தோன்றுச்சு, எங்கேருந்து எங்கே வந்துச்சு, அது எல்லாத்தையும் வந்து தெளிவாக நம்ம விக்கி சொல்லுவார். எல்லாம் சொல்லிவிடல கரெக்டாக? ஓரளவுக்கு சொல்கிறேன். ஓகே சொல்லிவிடு. இந்த கோயில் வந்து புனிதமர பாலசுப்ரமணியன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ வந்து யூஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து கேன்பரா ரோட்டில் வந்து இருந்தது. அதாவது 1962. அப்போ வந்து கப்பல் துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து கருப்பையான்னு சொல்றவர் வந்து அவரோட கனவுல வந்து ஒரு இழந்த மரத்துக்கு கீழே முருகனும் தங்க நகத்தையும் பார்த்துருக்காரு. அதுல தோன்றிதான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் பண்ணலான்ட்டு அதே மாதிரி ஒரு மரத்தை பார்த்து அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணி அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் 1964 வந்து அதை அதிகாரப்பூர்வமா வந்து ஆக்கிட்டாங்க. கோயிலா வச்ச சிலைக்கு கீழே அந்த மரத்துக்கு 6 கிளை தான் வந்திருக்கு. அது ஒரு சிறப்பு அம்சமா அப்ப பார்க்கப்பட்டிருக்கு. ஆமா. அதுக்கப்புறமா வந்து 1971 வந்து மக்கள்லாம் கொஞ்சம் நிதி திரட்டி கோயிலா இது பண்ணி அதுக்கப்புறம் குடமுழுக்கு நடத்திட்டாங்க அங்க. அப்புறமா 1996 வந்து அதாவது கேன்பரா ரோட்ல இருந்து யூஷனுக்கு வந்து மாத்திட்டாங்க. அப்பதான் வந்து 96 தான் யூஷனுக்கு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் 2018 வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்கு. கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆனா இது வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா ஒரு வருஷமும் பங்குனி உத்திரத்தமும் இங்க மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எடுத்துட்டோம். 4 முருகன் கோயிலையும் வந்து சிங்கப்பூர்ல உள்ள 4 முருகன் கோயிலையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இதில் குறைகள் இருந்தால் எங்களோட கமெண்ட்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். வெல்கம் டு சக்தி வாய்ஸ். ஐயோ புறாவை பறக்க